என்ன பண்ண போறாங்களோ. உண்மையை சொன்னாதான் அந்த கூட்டத்துக்கு கசக்குமே. உண்மையில நீங்க மக்கள் மனசை புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்படி மக்களை தப்பாவே பேசிருக்க மாட்டீங்க. தற்போது தாவேக்கு அறிவித்துள்ள 200 யூனிட் இலவச மின்சாரத்தில் 100 யூனிட் இலவச மின்சாரம் திமுக கொடுத்தது இல்லை, ஜெயலலிதா மேடம் கொடுத்தது என திருச்சி கிழக்கில் முதலமைச்சர் விஜய் விளக்கம். 200 யூனிட் மின்சாரம் கட்டணமில்லா மின்சாரம் அறிவிச்சோம். அதுல ஆல்ரெடி இருந்த 100 யூனிட் திமுக கொடுத்தது கிடையாது. மேடம் ஜெயலலிதா மேடம் இருக்கு நியூஸ் யாரங்க பார்த்தீங்களா? கவர்ச்சியில் மயங்கி மக்கள் தனக்கு வாக்களித்து விட்டார்களா, நான் என்ன என கேட்டு முதலமைச்சர் விஜய் ஆவேசம். திமுகவிற்கு வாக்களித்தால் மட்டும்தான் மக்கள், தாவேக்காவிற்கு வாக்களித்தால் வேற்று தகவாசிகளா? கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. நான் என்ன சரி விடுங்க. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களா, அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா? தற்கொலையா? இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன வேற ஏதாவது பிளானட்ல இருந்து தூக்கி ஓட்டு போட்டு போனாங்களா? மக்களுக்கு தொந்தரவாக உள்ள டாஸ்மாக் கடைகளை தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததும் க்ளோஸ் செய்திருக்கும். மக்கள் பணத்தை டாஸ்மாக்ல இருந்து அடிச்ச அந்த பணத்தை ஊழல் செஞ்சு அந்த ஃபைல க்ளோஸ் பண்றதுக்கு அலையா அலைஞ்சிங்க. ஆனா இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணா. ஆட்சிக்கு வந்த ஒரு மாதத்தில் அதிகபட்சம் என்ன முடியும்?